Decode the world unfiltered. ஈரானுடைய உயர் ராணுவ அதிகாரிகளையும் அணு விஞ்ஞானிகளையும் கொல்ல இஸ்ரேல் ஆபரேஷன் ரெட் வெட்டிங்கை நடத்தியிருக்கிறது. ஈரான் மீது ராஜதந்திர நடவடிக்கை மட்டுமே மேற்கொள்ள வேண்டும், ராணுவ தாக்குதலை நடத்தக்கூடாது அப்படின்னு ட்ரம்ப் உத்தரவிட்டதாகவும் இதை பயன்படுத்திக் கொண்ட இஸ்ரேல் சில நிமிடங்களில் ஏவுகணைகளை வீசி அனைவரையும் கொண்டிருக்கிறது. கேம் ஆஃப் த்ரோன்ஸ் சீரீஸில் வரக்கூடிய ஒரு காட்சி, நெதன்யாகு மகனுடைய போலி திருமண அறிவிப்பு. ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் செயல்படுத்திய ஆபரேஷன் ரெட் வெட்டிங். சில நொடிகளில் ஈரானின் 30 இராணுவ உயர் அதிகாரிகளை இஸ்ரேல் கொன்றது எப்படி அப்படிங்கிற தகவல்கள் இப்போது வந்து கொண்டிருக்கின்றன. அது பற்றி தான் இன்றைக்கி நம்ம டீகோட் செய்ய இருக்கின்றோம். அணு ஆயுதங்களை தயாரிப்பதாகவும் தங்கள் நாட்டிற்கு எதிராக பயங்கரவாத அமைப்புகளை தூண்டிவிடுவதாகவும் கூறி ஈரான் மீது இஸ்ரேல் கடந்த 13ஆம் தேதி திடீர் தாக்குதலை நடத்தியது. இதற்கு ஆபரேஷன் ரைசிங் லைன் அப்படின்னு பெயர் சுட்டுச்சு. இந்த ஆபரேஷன் ரைசிங் லைனில் ஒரு பகுதி தான் ஆபரேஷன் ரெட் வெட்டிங். என்னது இது இந்த ஆபரேஷன் ரெட் வெட்டிங் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த ஆபரேஷன் ரெட் வெட்டிங் அப்படிங்கிறது பிரபல சீரீஸாக இருக்கக்கூடிய கேம் ஆஃப் த்ரான்ஸில் வரக்கூடிய ஒரு காட்சி. அதன் 3ஆம் பாகமாக இருக்கக்கூடிய த ரெயின்ஸ் ஆஃப் காஸ்டமேர் அப்படிங்கிற அந்த 3ஆம் பாகத்தில் ஒரு திருமணம் நடைபெறும். இந்த திருமண விருந்துக்கு அழைக்கப்பட்ட விருந்தினர்கள் கண்மூடித்தனமாக படுகொலை செய்யப்படுவாங்க. கேம் ஆஃப் த்ரான்ஸ் சீரீஸில் இந்த காட்சி ரெட் வெட்டிங் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கும். இதே போன்று ஈரானுடைய உயர் இராணுவ அதிகாரிகளையும் அணு விஞ்ஞானிகளையும் கொல்ல இஸ்ரேல் ஆபரேஷன் ரெட் வெட்டிங்கை நடத்தியிருக்கிறது. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் பதற்றம் அதிகரித்த நேரத்தில் தனது மூத்த மகனுடைய திருமணத்திற்காக விடுமுறை எடுப்பதாக தகவல்களை பரப்பினார் இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு. இந்த திடீர் திருமணம் குறித்து மணமகனோ நெதன்யாகுவினுடைய குடும்பத்தினரோ அறிந்திருக்கவில்லை. நெதன்யாகு மகனுடைய திருமணம் குறித்த செய்தியை உலகின் அனைத்து ஊடகங்களும் வெளியிட்டன. அதே நேரத்தில் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் கருத்து வேறுபாடு நிலவுவதாகவும் கூட செய்திகள் கசியவிடப்பட்டன. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பும் நெதன்யாகுவும் தொலைபேசியில் பேசியதாகவும் ஈரான் மீது ராஜதந்திர நடவடிக்கை மட்டுமே மேற்கொள்ள வேண்டும், இராணுவ தாக்குதலை நடத்தக்கூடாது அப்படின்னு ட்ரம்ப் உத்தரவிட்டதாகவும் அந்த நேரங்களில் செய்திகள் வெளியாச்சு. ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய முதல் நாளில் அமெரிக்காவும் ஈரானும் அணுசக்தி ஒப்பந்தத்தை நெருங்கிவிட்டதாக டொனால்ட் ட்ரம்ப் செய்தியாளர்கள்ட்ட சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லை, இஸ்ரேலுடன் இணைந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்த வாஷிங்டன் விரும்பவில்லை அப்படிங்கிறதும் டொனால்ட் ட்ரம்ப்புடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் அதற்குள்ளாக இஸ்ரேலிய இராணுவ அதிகாரிகள் ஏற்கனவே தங்கள் தாக்குதல் திட்டங்களை இறுதி செய்திருந்தனர். அமெரிக்காவின் உத்தரவும் பங்கெடுப்பும் இல்லாமல் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தாது அப்படிங்கிற ஒரு கருத்தையும் ஈரானை நம்ப வச்சுருந்தாங்க. இஸ்ரேலிய போர் விமானங்கள் வானில் பறந்து கொண்டிருந்த போது ஈரான் அணுசக்தி பிரச்சினைக்கு ராஜதந்திர தீர்வை எட்ட உறுதி பூண்டிருப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் தளத்தில் பதிவிட்டிருந்தார். அதே நேரத்தில் ஈரானுடைய ஏவுகணை ஏவுதளங்களையும் அணுசக்தி தளங்களையும் தகர்க்கும் பணியை இஸ்ரேலிய ஜெட் விமானங்களுக்கும் ட்ரோன்களுக்கும் இஸ்ரேலிய இராணுவம் அந்த உத்தரவுகளை கொடுத்துருந்துச்சு. அதுக்கு பிறகு தான் அந்த எதிர்பாராத திருப்பம் ஏற்பட்டுச்சு. ஈரானுடைய விமானப்படை தலைமை திடீரென அணிதிரள்வதை இஸ்ரேலிய கண்காணிப்பு குழு கவனிக்குது. இஸ்ரேலிய அதிகாரிகள் தங்கள் திட்டம் தோல்வியடைந்து விட்டதாக கூட அப்போ அச்சப்பட்டாங்க. ஆனால் அதற்கு பதிலாக ஈரானுடைய இராணுவ தலைவர்கள் தங்களை அறியாமலேயே ஒரே இடத்துல கூடியது அப்படிங்கிற நிகழ்வும் நடக்குது. இதை பயன்படுத்தி கொண்ட இஸ்ரேல் சில நிமிடங்களில் ஏவுகணைகளை வீசி அனைவரையும் கொண்டிருக்கிறது. ஈரானுடைய மிக முக்கியமான இராணுவ தளபதிகளை ஒரே அட்டாக்ல கொலை செய்ததாக இஸ்ரேல் இப்போ கிளைம் பண்ணுது. ஈரானுடைய உயர்மட்ட இராணுவ அதிகாரிகள் 30 பேர் சில நிமிடங்களில் இஸ்ரேல் தாக்குதலுக்கு பலியாகினர் அப்படிங்கிறது தான் இஸ்ரேல் ஊடகங்களுடைய செய்தியாக இருக்குது. இஸ்ரேலுடைய உளவுத்துறை அமைப்பான மொசாத் இந்த தாக்குதலுக்கு முன்னதாக கமாண்டோக்கள் மற்றும் ஆயுதங்களை ஈரானுக்கு கடத்தி இருக்குது. ஈரானிய எல்லைக்குள்ளே இருந்து கொண்டே மொசாத் ஏஜென்ட்கள் ட்ரோன் தாக்குதல்களை வழிநடத்தும் வீடியோ காட்சிகளை இஸ்ரேலிய ஊடகங்கள் இப்போ வெளியிடக்கூடியதை நம்ம பார்க்குறோம். இப்போ மொசாத்தினுடைய ஆப்ரேஷனும் இதில் இருந்திருக்கு. ரொம்ப குறிப்பாக மொசாத் ஏஜென்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஈரானுக்குள்ள ஒரு ரகசிய தளத்தில் நிறுத்தப்பட்டதாகவும் ஈரான் மீதான ஆரம்பகால தாக்குதல்களில் நேரடியாக ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது. அதாவது ஜூன் 13ஆம் தேதி
ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய அந்த தாக்குதலில் மொசாத்துடைய ஏஜென்ட்ஸ் டைரெக்டாக இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படிங்கிற செய்திகளும் வரக்கூடியதை பார்க்குறோம். நிகழ்நேர உளவு தகவல்களை வழங்குறது தான் அவங்களுடைய மிக முக்கியமான பணியாக இருந்திருக்கு. அதோடு சேர்ந்து தாக்குதல்களுக்கான முக்கியமான இலக்குகளை குறித்து அந்த செய்தியும் மொசாத் ஏஜென்ட்ஸ் கொடுத்துட்டே இருந்திருக்காங்க. அதுதான் அவங்களுடைய மிக முக்கியமான பங்களிப்பாக இருந்திருக்கிறது. இந்த ஆபரேஷன் ரெட் வெட்டிங் மூலமாக ஈரான் இஸ்லாமிய குடியரசினுடைய ஆயுதப்படை தலைவராக இருந்த மேஜர் ஜெனரல் முகமது பஹாரி, அதே போல் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினுடைய தலைமை தளபதி ஹுசைன் சலாமி, இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினுடைய விமானப் பிரிவு தலைவர் அமீர் அலி உள்ளிட்ட 30 அதிகாரிகளை கொன்று ஈரானுடைய இராணுவத்தை நிலைகுலைய வைத்ததாக இஸ்ரேல் சொல்லுது. ஒரு சில இராணுவ அதிகாரிகள் கொல்லப்பட்டதாக ஈரானும் கூட ஏற்கனவே ஒத்துக்கொண்டிருக்கிறது. ஆபரேஷன் ரெட் வெட்டிங் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்க, இன்னொரு பக்கம் ஈரானுடைய அணு விஞ்ஞானிகளை குறிவைத்து ஆபரேஷன் நார்னியாவை நடத்தியிருக்குது இஸ்ரேல். இந்த நார்னியாங்கிற பேரையும் நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. பிரிட்டனை சார்ந்த எழுத்தாளர் சிஎஸ் லூயிஸ் எழுதிய த கிரானிக்கல்ஸ் ஆஃப் நார்னியாங்கிற தொடர், அதுதான் இதில் கேட்சியான ஒரு பாயிண்ட்டு. நார்னியாங்கிறது மாயாஜால பிரதேசத்தை விலங்குகள் ஆள்வது போலவும் அங்கு குழந்தைகள் அழைத்து செல்லப்பட்டு தீயவர்களுக்கு எதிராக போராடுவது போன்றும் கதை அமைக்கப்பட்டிருக்கும். இந்த நார்னியாங்கிற பெயரை வைத்து தான் ஈரானுடைய அணு விஞ்ஞானிகளை அழைத்திருக்கிறது இஸ்ரேல். அணு ஆயுதங்களை உருவாக்குவதற்கு இன்றியமையாத, ஈடு செய்ய முடியாத நிபுணத்துவத்தை கொண்டிருந்த முக்கியமானவர்கள்லாம் திட்டமிட்டு கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு இப்போ இஸ்ரேல் சொல்லுது. அதாவது ஈரானுடைய அணு விஞ்ஞானிகளை நாங்கள் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு இஸ்ரேல் கிளைம் பண்ணுது. இஸ்ரேலிய உளவுத்துறை அணு விஞ்ஞானிகளை 4 நிலைகளாக வகைப்படுத்தி அவர்களை கொலை செய்திருக்கிறது. அதாவது இந்த மொசாத் அமைப்பை பற்றி நம்ம நிறைய பார்த்துருக்கிறோம். இஸ்ரேலியாவுடைய இந்த உளவுத்துறை அவர்கள் இப்படி செய்திருக்கார்கள். ஈரானுடைய அணு விஞ்ஞானிகளை வழக்கமாக ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் கார் குண்டு மூலமாகவோ துப்பாக்கிச்சூடு நடத்தியோ தான் இஸ்ரேல் கொலை செய்திருக்கிறது. கடந்த காலங்களிலும் இதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கின்றன. ஏன்னா இந்த போராட்டங்கிறது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான மோதல்ங்கிறது நீண்ட நெடுங்காலமாக நடக்கக்கூடியது. அதுவும் சமீபத்திய 4-10 ஆண்டுகளில் பெரும் மோதல்கள் இருந்திருக்குது. அப்படி நடக்கக்கூடியது தான். இந்த முறை அதிலேருந்து மாறுபட்டு ஆப்ரேஷன் நார்னியாங்கிற பேரில் டெஹ்ரானில் இருக்கக்கூடிய அவர்களுடைய வீடுகளில் பெரும்பாலும் அவர்கள் தூங்கி கொண்டிருந்த போது விஞ்ஞானிகளை கொன்றதாக கூறப்படுகிறது. விஞ்ஞானிகள் தப்பிச் செல்வதற்கு வாய்ப்பே வழங்காமல் இஸ்ரேல் அவர்களை தாக்கியிருக்கிறது. அனைத்து தாக்குதல்களும் ஒரே நேரத்தில் திட்டமிடப்பட்டு நடத்தப்பட்டிருக்கின்றன. வெவ்வேறு நேரத்தில் இல்லை, அந்த தாக்குதல்கள் ஒரே நேரத்தில் சிக்னல் கொடுக்கப்பட்டு ஒரே நேரத்தில் இந்த விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த தாக்குதல்களில் அணு விஞ்ஞானிகள் ஃபெரேடூன் அபாசி, அதே போல் மேதி தேராஞ்சி, சயீத் போர்ஜி அப்படின்னு இவங்க உட்பட 9 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. 120 உயர்மட்ட உளவு அதிகாரிகளும் முக்கிய விமானப்படை அதிகாரிகளும் அணுசக்தி நிலையங்கள், ஏவுகணை தளங்கள் அப்படின்னு 250 இடங்களை தேர்வு செய்து தாக்குதல் நடத்தியிருக்கிறது இஸ்ரேல். அதாவது ஜூன் 13ஆம் தேதி நடந்த தாக்குதல்களை பற்றி நம்ம குறிப்பிடுறோம். அதுக்கு பிறகு தான் ஈரான் பதில் தாக்குதல் நடத்தியது, தொடர்ச்சியாக அமெரிக்கா இணைந்தது, இதெல்லாம் பின்னாடி நடந்தது. இந்த ஜூன் 13ஆம் தேதி நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் விரிவாக இப்போ அது பற்றிய தகவல்கள்லாம் வந்து கொண்டிருக்கின்றன. இப்போ இந்த ஈரானில் இருக்கக்கூடிய அணுசக்தி மையங்களை அல்லது அங்கே இருக்கக்கூடிய அணு விஞ்ஞானிகளை அழிப்பது அப்படிங்கிற இந்த திட்டங்கிறத கிட்டத்தட்ட 1990 இருந்தே செயல்படுத்தி வருகிறது இஸ்ரேல். மொசாத் ஏஜென்ட்களை வச்சு அணுசக்தி செறிவூட்டல் நிலையங்களை தகர்த்து பல அணு விஞ்ஞானிகளை கொன்றது இஸ்ரேல். ஆனால் ஈரானுடைய அணுசக்தி திட்டங்கள் நீடிச்சதுனால வெறும் நாச வேலைகள் மட்டும் பண்ணால் பத்தாது. நாம் போய் ஈரானுக்குள்ளே போயிட்டு மொசாத் உளவாளிகளையோ அல்லது மற்றவர்களையோ வைத்துக்கொண்டு அங்கே இருக்கக்கூடிய ஈரானுக்கு எதிராக நாச வேலை செய்தால் மட்டும் போதாது, முழுவதுமாக அகற்றப்பட வேண்டும். இந்த அணுசக்தி நிலையங்களை முழுவதுமாக அகற்ற வேண்டும் அப்படிங்கிற முடிவுக்கு இஸ்ரேல் வருது. பல முறை ஈரான் மீது இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு முழு அளவிலான தாக்குதலை நடத்தக்கூடிய திட்டத்தை முன்னெடுத்தார். ஆனால் இஸ்ரேலிய அமைச்சரவை அதுக்கு ஒப்புதல் அளிக்கவில்லை. ஈரானுடையான நேரடி போர் அப்படிங்கிறது அமெரிக்காவுடனான உறவில் சிக்கலை ஏற்படுத்தும் அப்படிங்கிற அச்சத்தில் தயங்கியே தான் நின்று வந்தது இஸ்ரேல். ஆனால் 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் இஸ்ரேல் மீது ஹமாஸ் அமைப்பு நடத்திய தாக்குதல் இதனை மாற்றி இருக்கிறது. இஸ்ரேல் ஹமாஸை அழித்தது, ஹெஸ்புல்லாவை கணிசமாக பலவீனப்படுத்தியது, சிரியாவினுடைய ஈரான் ஆதரவு அரசாங்கம் கவிழ்க்கப்பட்டது அப்படின்னு அடுத்தடுத்த கட்டங்களில் ஈரானுக்கு எதிரான நிலைப்பாடுகளை இஸ்ரேல் தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டே இருந்துச்சு. சிரியாவில் ஈரானுக்கு எதிரான ஆட்சி அமைந்தவுடன் அதன் வான்பகுதி இஸ்ரேலுக்காக திறந்து விடப்படுது. இது ஈரான் மீதான இஸ்ரேலுடைய வான்வழி தாக்குதலுக்கு சாதகமாக அமைந்ததுங்கிறது ஒரு முக்கியமான புள்ளி. இஸ்ரேலுக்கு உதவக்கூடிய வகையில் 3 அணுசக்தி நிலையங்கள் மீது பங்கர் பஸ்டர்களை வீசி சேதப்படுத்தி இருக்கிறது அமெரிக்கா.
ஸோ இப்படி தான் இந்த தாக்குதல்ங்கிறது ஈரானுக்கு எதிராக நடந்திருக்கிறது. ஈரான் எதிர் தாக்குதலை நடத்தியது. அமெரிக்கா தாக்குதல் நடத்திய பிறகும் கூட ஈரான் உடனடியாக இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்தியது. அது மட்டும் இல்லை, கத்தாரில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளத்தின் மீதும் தாக்குதலை நடத்தியது ஈரான். அதுக்கு பிறகும் ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் வெளிப்படையாக ஒரு அறிவிப்பையும் கொடுத்திருந்தார். அவர் சமூக வலைத்தள கணக்கில் கொடுத்த அறிவிப்புலையும் சரி, அதுபோல் பொது அறிவிப்பாக அவர் கொடுத்ததுலையும் சரண்டருங்கிற பேச்சுக்கே இடமில்லை அப்படிங்கிறதாகவும், அதே போல் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் எந்த விதமான பெரிய சேதத்தையும் ஈரானில் இருக்கக்கூடிய அணுசக்தி நிலையங்கள் அடைந்து விடவில்லை அப்படிங்கிறதையும் அவர் குறிப்பிட்டிருந்தார். எப்போது வேண்டுமானாலும் திருப்பி தாக்குவதற்கு தயார் நிலையிலேயே ஈரான் இருக்கிறது அப்படிங்கிற இடத்துலேருந்து தான் இந்த தற்காலிகமாக இந்த சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது வந்திருக்கிறது. இனியாவது மேற்காசியாவில் அமைதி ஏற்படுமா அப்படின்னு காத்திருக்கிறாங்க அப்பாவி பொதுமக்கள். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.